தமிழ்நாட்டுல எத்தனை தலைவர்களோட வரலாறை பத்தி பார்த்திருக்கோம். ஆனா தமிழ் இனத்துக்காக போராடின ஒரு தலைவனை பத்தி யாருமே பெருசா பேசினது கூட இல்ல. அவர் தான் பிரபாகரன். இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டியான ஸ்டோரிஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நவம்பர் 26, 1954 இலங்கையில பிறக்கிறாரு பிரபாகரன். இவரோட சின்ன வயசுலயே ஈழத்தமிழர்களோட கதைகள், தமிழர் சிங்களரோட மோதல் கதைகள் எல்லாம் அவரோட அப்பா சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு அரசியல் புத்தகங்கள் மீது அதிகப்படியான ஆர்வம் இருக்குது. இவரோட நண்பர்களோட சேர்ந்து அரசியல் கூட்டங்கள்ல கலந்துக்கிறாரு அண்ட் ரகசிய கூட்டங்கள் சொல்லிட்டு அவரோட பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக வீச இனவரி காத்து பிரபாகரனை தூக்கி போடுது. அவரோட கேள்வி என்ன அப்படின்னா, தமிழர்கள் எதுக்காக ஒதுக்கப்பட வேண்டும்? தமிழர்களின் உரிமையை பறிக்க சிங்களவர்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? எதற்காக தமிழர்கள் தாக்கப்பட வேண்டும்? அவர்கள் அடிக்க அடிக்க நாம் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா? அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்றால் நாம் ஆரம்பிக்க வேண்டும் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு பிரபாகரன். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட அரசியல் மொழியெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆயுத மொழியை கையில் எடுக்கிறாரு பிரபாகரன். தமிழக மீனவர்களை சுட்ட இலங்கை ராணுவத்தை ஓட விட்டு தமிழனுக்கு நடக்கூடிய ஒவ்வொரு அநீதியும் தட்டி கேட்கிறாரு.